தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதில் என்ன நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நேயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதத்தினுடைய 28வது நாள். இந்த நாள் நல்ல நாள். இந்த நாளில் மாணிக்கவாசகர் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய 8வது பாடலை பற்றி நாம் சிந்திக்கலாம். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலார் யாவர் மற்று அறிவார் என்ற வரிகளோடு துவங்குகின்ற பாடல் இந்த பாடல். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாயே, முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். பந்தனை விரலியும் நீயும் நின்னடியா பந்தனை விரலியும் நீயும் நின்னடியா பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறையுரை கோயிலும் காட்டி செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய். அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடலினுடைய பொருள், விளக்கம், உட்கருத்து இவைகளை பற்றி நாம் சிறிது நேரம் சிந்திக்கலாம். இந்த பாடலினுடைய பொருள், தோற்றத்திற்கு முந்தியவனாகவும் ஊழியின் போது ஏற்படும் இறுதிக்கு பிந்தியவனாகவும் தோற்றத்திற்கும் இறுதிக்கும் இடைப்பட்ட காலத்திலே இருப்பவனாகவும் உள்ள இறைவனே எம்பெருமானே, உன்னை திருமால், பிரம்மன், உருத்திரன் ஆகியோர்களாலே அறிய முடியவில்லை. எனவே மற்றவர்கள் உன்னை எப்படி அறிய முடியும்? அடியவர்களின் மனங்கள் பழமையான பழைய குடிசைகள் போன்று மலக்கட்டுகள் அற்று உள்ளம் உலக பொருட்களின் மீது கொண்டுள்ள ஆசைகள் எல்லாம் உலர்ந்து இற்றுப்போன கொம்புகளையும் உலர்ந்த இலைகளையும் உடைய பழைய குடிசை போன்று காணப்படும். அப்படிப்பட்ட அனைத்து அடியார்களின் உள்ளங்களிலே பந்து வந்து அணையும் விரல்களை கொண்ட உன்னுடைய மனைவியுடன், நமது உமாதேவியருடன் நீ உரைகிறாய். இறைவனே, கொழுந்து விட்டெறியும் தீயின் நிறத்தினை உடையது உன்னுடைய திருமேனி. அப்படிப்பட்ட திருமேனியையும் நீ உரையும் திருப்பெருந்துறை கோயிலையும் எனக்கு காட்டியது மட்டுமன்றி
குருந்த மரத்தின் நிழலில் அந்தணன் வடிவத்திலே வந்து எனக்கு குருவாக என்னை ஆட்கொண்டாய். அப்படி கிடைத்ததற்கு அரிய அமுது போன்றவனும் திருப்பெருந்துறை தலத்தில் உறைவோனும் ஆகிய இறைவனே எம்பெருமானே, நீ பள்ளி எழுந்தருள வேண்டும், நீ பள்ளி எழுந்தருள வேண்டும். இந்த பாடலின் விளக்கமாக உட்கருத்தாக மணிவாசக பெருமான் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, இப்ப பழங்குடில்னா பழமையான குடிசை. அப்படிப்பட்ட பழமையான குடிசையில அதன் கூரையிலே உள்ள மூங்கில்களை கட்டிய கயிறுகள்லாம் கூட இற்று போய் கூரையின் மேலே வேய்ந்த இலைகள் எல்லாம் மக்கி போய் காணப்படும். அதுபோன்று அடியார்களின் மனங்கள் அவர்களை அந்த நாள் வரை பிணைத்திருந்த மலக்கட்டுகள் எல்லாம் அற்றுப்போய் அவர்களின் மனத்தில் உலக பொருட்களின் மீது வைத்த ஆசையெல்லாம் உலர்ந்து போய் காணப்படுவதால பழங்குடில் என்று அவர்களுடைய மனதை, அடியார்களுடைய மனதை குறிப்பிடுகின்றார் மணிவாசகர். அத்தகைய உள்ளங்களிலே இறைவன் உறைவதற்கு ஏற்றதாக உள்ளதால இறைவன் தனது துணையுடன் நம்முடைய அன்னையுடன் அங்கே வந்து உறைவதாக கூறுகின்றார் மாணிக்கவாசகர். இப்படி பொருள்பட மாணிக்கவாசக பெருமான் பாடி உள்ளதையே 6ஆம் திருமுறையிலே நாவுக்கரசு பெருமான் வாது யாவர்க்கும் தான் தன்னை முடியாதே, முதல் நடுவு முடிவானான் தேவாதி தேவர்க்கும் தேவன் தன்னை, திசைமுகன் தன் சிரம் ஒன்றை சிதைத்தான் தன்னை என்ற பதிகத்திலே பிரம்மன், திருமால், ஒருத்திரன் யாவர்க்கும் மேலான முதலும் முடிவும் ஆனவன் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருந்தாலும் அடியார்களுக்கு தினமும் அவர்களுடைய நாவிலே நல் உரையாக இருந்தும் அருளும் எளியவன் நம்முடைய ஈசனாவான். இப்படி நாவுக்கரச பெருமான் உருகி பாடி நமக்கு விளங்க வைக்கிறார். திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.